ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். பழங்கால எகிப்துல உறவுல இருக்கிற கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தங்க துரோகம் பண்ணிட்டா அந்த வழக்கு நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டு தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் ரொம்பவே மோசமான முறையில பண்டைய எகிப்து தண்டனை வழங்கியிருக்கு. துரோகம் பண்ண அந்த ஒரு நபர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களோட பிறப்புறுப்பை அறுத்து எடுத்துருவாங்க. எப்படி சிதைப்பாங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கொடுமையான ஒண்ணு. உயிர் நாடிய உருக்குலைச்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் பல மோசமான தண்டனைகளை வழங்கியிருக்காங்க பண்டைய எகிப்து. அப்படிப்பட்ட தப்பு செய்றவங்களோட மூக்க பொது வழியில வச்சு வெட்டிடுவாங்க. இந்த ஒரு தண்டனை பெற்று அவங்க ஃபியூச்சர்ல வெளியே வரும்போது எல்லாருமே அவன் மூக்கில்லாதவன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் யாருமே அந்த ஒரு நபர்கிட்ட நெருங்கவே மாட்டாங்க. ஒருவேளை எகிப்திய போர்ல அவன் மூக்கு வெட்டுப்பட்டா கூட அந்த ஒரு மனுஷனை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம யாருமே பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள் இருந்ததுனாலதான் பல வருடங்களா பூமியில ஒரு அசைக்க முடியாத எகிப்திய நாகரிகமா இருந்தது. அந்த காலத்துல இருந்த தண்டனைகள் மட்டும் இப்ப இருந்தா இந்த உலகத்துல பாதி பேரு இறந்தே போயிருவாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான தண்டனைகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல பார்க்கக்கூடிய எகிப்திய தண்டனை பூனை பலி. பழங்கால எகிப்துல மற்ற மிருகங்களை விட பூனைகள் ஒரு தெய்வீகமான விஷயமா பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட பூனைகள் கனவுல வந்துட்டாங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஒரு வீட்டுல வளர்க்கக்கூடிய பூனை இறந்து போயிட்டா கூட அதை ஒரு கெட்ட சகுனமா எகிப்தியர்கள் கருதுனாங்க. இறந்து போன பூனைக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே தங்களோட 2 புருவங்களையுமே வலிச்சு எடுத்து கூடி உட்கார்ந்து அழுவாங்க. ஒருவேளை அந்த பூனை இவங்களோட பராமரிப்பின்மையால தான் இறந்து போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டா அந்த மொத்த குடும்பத்துக்குமே அரசு மரண தண்டனை விதிச்சிடும். அதனாலேயே அந்த மக்கள் பூனைகளை பொத்தி பொத்தி தான் வளர்ப்பாங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எகிப்திய நாகரிகம்ல எப்படி மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடல்களை பதப்படுத்தி மம்மிகளாக்கி வச்சாங்களோ அதே மாதிரி பூனைகளை மம்மிபிகேஷன் பண்ற முறையையும் ஒரு முக்கிய சடங்கா எகிப்தியர்கள் கருதுனாங்க. கடந்த கால எகிப்துல மனுஷனா பிறக்காம பூனையா பிறந்திருந்தாலே ராஜ வாழ்க்கை வாழலாம். அடுத்ததா பார்க்க போற எகிப்திய தண்டனை கொலை குற்றம். எகிப்தியர்கள் எல்லாவித தண்டனைகளுக்குமே ஒரு அளவுகோலை செட் பண்ணி வச்சு தண்டனைகளை ரொம்பவே கொடூரமா கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தங்க தன்னோட தாய் தந்தைய கவனிக்காம விட்டுட்டு ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டா இறந்த பிணங்களோட சேர்த்து அவனை 3 நாட்கள் கட்டி போட்டு வச்சிருவாங்க. அன்னம் தண்ணி இல்லாம 3 பகல் 3 இரவு அந்த அழுகிய உடல்களோட தான் அவன் கழிச்சாகணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்த்து இவங்களையும் எரிச்சிருவாங்க. இந்த தண்டனைகள் மூலமா இறந்த அவங்க அப்பா அம்மாவோட வலிய இவங்களும் அனுபவிப்பாங்க அப்படின்னு எகிப்தியர்கள் ரொம்பவே நம்பினாங்க. இதுக்கும் ஒரு படி மேல எகிப்தியர்கள் போய் தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களையே ஒருத்தன் கொன்னுட்டா அவன் எப்படி கொன்னானோ அதே முறையில அவனுக்கும் மரண தண்டனை அளிக்கப்படும். விஷம் கொடுத்து கொண்டு இருந்தா விஷம், கத்தியால குத்தி இருந்தா கத்தி. இப்படி எந்த முறையில சம்பவம் நடந்ததோ அதே மாதிரி குற்றவாளிக்கும் சம்பவம் நடக்கும். இந்த மாதிரி தான் சமூக குற்றங்களுக்கு எகிப்தியர்கள் ரொம்பவே மோசமான தண்டனைகளை வழங்கியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற எகிப்திய தண்டனை லஞ்சம். பழங்காலத்துல லஞ்சம் வாங்கி அரசுக்கு எதிராக குற்றம் செஞ்சுட்டா 0 டாலரன்ஸ் தான் அவங்களோட பாலிசியாவே இருந்திருக்கு. லஞ்சம் வாங்கி பிடிப்பட்டவங்களோட பதவி அரசருக்கு மிக நெருங்கிய பதவியா இருந்தாலும் லஞ்சம் வாங்கின உடனேயே அந்த பதவி பறிக்கப்படும். அரசுக்கு எதிராக யார் தவறு செஞ்சாலும் அவங்களோட பதவிகள் இமீடியட்டா பறிக்கப்படும். இப்படி எகிப்துல இருக்கிற மிகப்பெரிய லஞ்சமா பார்க்கப்படுறது 4ஆம் ராம்சஸ் மன்னரோட காலத்துல நிறைய குற்றவாளிகள் நீதிபதிக்கே லஞ்சம் கொடுத்து குற்றங்கள்ல இருந்து தப்பி இருக்காங்க. லஞ்சம் வாங்கி பிடிப்பட்டவங்களோட தூரத்து உறவினரா இருந்தாலும் சரி சாகர வரைக்கும் அவங்களுக்கும் சமூகத்துல எந்த ஒரு வேலையும் வழங்கப்படாது. பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் இப்படி எல்லாருமே கடைசி வரைக்குமே வேலை இல்லாம பிச்சை தான் எடுக்கணும். அடுத்ததா வழங்கப்பட்ட எகிப்திய தண்டனை திருட்டு. எகிப்தியர்கள் திருடர்களை சமுதாயத்தை அரிக்கிற கரையானாதான் பார்த்தாங்க. ஒரு திருடன் குற்றம் செஞ்சு அகப்பட்டான் அப்படின்னா அவனால வாழ்நாள் முழுவதும் மீண்டும் குற்றமே செய்யாத வகையில ரொம்பவே மோசமான தண்டனைகளை வழங்கி இருக்காங்க. காரணம் அந்த திருட்டுக்கு அவன் திருப்பி கொடுக்க
கொடுக்க வேண்டிய அபராதம் 180 மடங்கா இருந்தது. பழங்கால எகிப்துல ஒருத்தன் ஒரு தங்க நகைய திருடி மாட்டிக்கிட்டான் அப்படின்னா பிடிப்பட்ட அவன் அந்த தவறுக்கு அபராதமா அந்த நகைக்கு இணையான 3 மடங்கு நகைய திருப்பி அளிக்கணும். அப்படி அவங்களால கொடுக்க முடியலன்னா அந்த அபராத கடன் தீர்ற வரைக்குமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிமையா இருந்து வேலை செய்யணும். இந்த தண்டனை பொதுமக்கள் கிட்ட இருந்து திருடுனா மட்டும்தான். ஆனா அரசாங்க பொருள் அவன் திருடி இருந்தா அந்த பொருளுக்கு இணையா அவன் 180 மடங்கு அதிகமான அபராதத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு சாதாரணமான மனுஷன் கிட்ட திருடினா ஒரு 5ல இருந்து 6 வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த நகைகளை திருப்பி கொடுக்க முடியும். இதுவே அரசோட பொருட்கள் மேல கை வச்சா அவன் வாழ்நாள் முழுவதுமே அந்த அரசுக்கு அடிமையா இருந்து சாக வேண்டியதுதான். அதனால எகிப்துல திருட்டு மட்டும் பண்ணா வாழ்நாள் முழுவதுமே அவனால மறுபடியும் திருடவே முடியாது. அடுத்ததா பார்க்க போற எகிப்திய தண்டனை கல்லறை திருட்டு. பழங்கால எகிப்துல மற்ற எல்லா குற்றங்களை விடவும் மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்பட்டது இந்த கல்லறை திருட்டு தான். ஏன்னா எகிப்திய வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்ததுதான் மறுவாழ்வு, அதாவது இறந்த பிறகு காத்திருக்கிற மறுவாழ்வு. இந்த ஆஃப்டர் லைஃப்ல அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்ததால மட்டும்தான் இருந்தவங்களோட உடல்களை பதப்படுத்தி வச்சு அது கூடவே அவங்களுக்கு மறுவாழ்வுக்கு தேவைப்படுற பல பொருட்களையும் அந்த மம்மிஃபிகேஷன் பண்ணும்போது வச்சிருவாங்க. இந்த ஒரு ப்ராசஸ் பழங்கால எகிப்தியர்களோட மிகப்பெரிய மத நம்பிக்கை. ஆனா இந்த நம்பிக்கைகளை உடைக்கிறது விதமா உருவானவங்க தான் இந்த கல்லறை திருடர்கள். எகிப்திய குற்றப்பட்டியல்ல முதல் இடத்துல இருந்தது சப கிடங்குகளை கொள்ளையடிக்கிறது. அப்படி கொள்ளையடிச்சு மாட்டிக்கிட்டவங்களை எகிப்தியர்கள் அணு அணுவா சித்திரவதை செஞ்சாங்க. முதல்ல மாட்டின குற்றவாளிய படுக்க வச்சு எல்லாருமே புடிச்சு அவனுக்கு 1000 சவக்கடிகளை கொடுப்பாங்க. அதுலயே அவனோட பாதி உயிர் போயிடும். அதுக்கப்புறமா பொது இடங்கள்ல அந்த கைதியோட 2 கைகளையுமே வெட்டி தூக்கியும் வீசிடுவாங்க. அவன் அனுபவிக்கிற வலிய பார்த்து யாருமே பின்னால இந்த மாதிரியான ஒரு குற்றங்களை செய்யக்கூடாது அப்படின்னு தான் எகிப்திய அரசு இப்படி ஒரு தண்டனைகளை வழங்கியிருக்கு. அது போதாது அப்படின்னு பாலைவனத்துல அவனை போட்டு அந்த ஒரு வெயில்ல சுட்டெரிப்பாங்க. இந்த ஒரு கொடூரமான சித்திரவதைகளையும் தாண்டி அவன் உயிரோட இருந்தான் அப்படின்னா கடைசியா அவனை முதலைக்கு இரையா போட்டுருவாங்க. எப்படி இருந்தாலும் கல்லறையில கை வச்சவனுக்கு கடைசியா வழங்கப்படுறது மரண தண்டனை தான். இந்த மாதிரியான எகிப்திய தண்டனைகள் நமக்கு வழங்கப்பட்டா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.